வெல்கம் டு RMS சிவில் ஃபேக்ட்ரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெசன் 2 என்னது சோர்ஸ் ஆஃப் வாட்டர். அதாவது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து வாட்டர் டிமாண்ட் அப்படிங்கிற யூனிட் வந்து நேற்று கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாட்டர் டிமாண்ட் வந்து அப்ஜெக்டிவ் எக்ஸாம் ஓரியன்ட்ல நம்ம வந்து வாட்டர் டிமாண்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் யூனிட் 2ங்கிறது என்னது சோர்ஸ் ஆஃப் வாட்டர். எப்படி வந்து நம்ம டிமாண்ட் பண்ண, அதாவது இவ்வளோ டிமாண்ட் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டிமாண்டுக்கு சோர்ஸ் வந்து எங்க, அதுதான் நம்ம பார்க்க போறோம். அந்த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம எங்க இருந்து எடுக்க போறோம் அப்படின்னு. இப்போ ஜென்ரலா வந்து சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரெண்டு வகையான சோர்ஸ் இருக்கு மேல. அதாவது சப்சர்ஃபேஸ் வாட்டர், சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னு. அதாவது சர்ஃபேஸ் வாட்டர், சப்சர்ஃபேஸ் வாட்டர். ஜென்ரலா எல்லாருக்குமே தெரியும் சர்ஃபேஸ் வாட்டர்னா என்னது, நிலத்துக்கு மேல இருக்க தண்ணி. என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா வந்து ரிவர் இருக்கும், லேக் இருக்கும். அதாவது ரிவர், லேக், பாண்ட், சி இதெல்லாமே நம்ம எதில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சர்ஃபேஸ் வாட்டர்ல சொல்லுவோம். இதே சப்சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ப்ரிங்ஸ்னா என்ன, ஸ்ப்ரிங்ஸ். அதே மாதிரி இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ், இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ல பார்த்தோம்னா ஓப்பன் வெல், டியூப் வெல், இதெல்லாமே வந்து நிலத்துக்குள்ள இருக்கிறது. இப்போ இதுல நமக்கு ஸ்ப்ரிங்ஸ், இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ், இன்ஃபில்ட்ரேஷன்லாம் வந்து கொஞ்சம் புதுசா இருக்க வார்த்தை மாதிரி இருக்கலாம். அது ரொம்ப ஈஸி தான், ஓகேவா. இந்த ஸ்ப்ரிங்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா வந்து ஊத்துமலைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா. இப்போ தண்ணி வந்து என்னன்னா ஒரு மலை மேல இருந்து ஊத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அந்த ஊத்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ப்ரிங். அதாவது நேச்சுரல் அவுட்ஃப்ளோ ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். அதுதான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எழுதுறேன். ஸ்ப்ரிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நேச்சுரல் அவுட்ஃப்ளோ ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். அப்போ இந்த ஸ்ப்ரிங்கிறத பார்த்தா சில டைப் ஆஃப் ஸ்ப்ரிங்லாம் இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்களா இந்த வீடியோவில் இந்த இதில் பாருங்க, இங்கே தண்ணி பார்த்தாங்கன்னா வந்து அப்படியே வந்து கிரவுண்ட் வாட்டர் அப்படியே என்ன ஆகுதுன்னா நேச்சுரலாகவே வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே கீழே வந்து விழுது. இதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டர் வந்து இதுவரையும் இருக்கும். தர்ஃபோர் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா கிரவுண்ட் வாட்டர் இருக்கிறதுனால டியூ டு கிராவிட்டினால வந்து கீழே வந்து விழுவுது, ஓகேவா. இந்த மாதிரி விழுந்தா அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கிராவிட்டி ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்ப்ரிங்ல என்ன டைப் இருக்கு, என்ன டைப்னு பாருங்க. கிராவிட்டி ஸ்ப்ரிங் இருக்கு, சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங் இருக்கு, ஆர்டீசியன் ஸ்ப்ரிங் அப்படின்னு இருக்கு. இப்போ கிராவிட்டி ஸ்ப்ரிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு மலை இருக்கு, ஒரு நிமிஷம். அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மலையில வாட்டர் டேபிள் வந்து இது வரையும் இருக்கு. இது வந்து எது வரையும் பார்த்தோம்னா வந்து வாட்டர் டேபிள் வந்து இங்கே வரையும் இருக்கு. இப்போ டியூ டு கிராவிட்டினால என்ன ஆகுது, பிடிச்சி கிராவிட்டி இருக்கிறதுனால அந்த தண்ணி மேலே இருக்க தண்ணி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கீழே வந்து அப்படியே ஓடையா ஓடுதுல. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணி மாதிரி ஓடுதுல. இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கிராவிட்டி ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதான் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஸ்ப்ரிங். இங்கே இருக்கு பாருங்க, சர்ஃபேஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் இங்கே தான் இருக்கு. இங்கே என்ன பண்ணுதுன்னா வந்து டியூ டு கிராவிட்டினால இந்த தண்ணி என்ன பண்ணணும் அப்படியே கீழே வந்து வரும். இதெல்லாமே வந்து கிராவிட்டி ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்ன ஸ்ப்ரிங் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங்னா என்ன அப்படின்னா அதே தான் ஒரு ராக் மாதிரி ரீஜன் வச்சுக்கலாம். ஜென்ரலாக அந்த ஸ்ப்ரிங்குங்கிறது ஒரு மலைப்பகுதியில் தான் நடக்கும். ஏன்னா மலைப்பகுதியில் தான் பார்த்தோம்னா வாட்டர் டேபிள் மேலே இருக்கும், தண்ணி வந்து இப்படி வெளியே வரும். அதனால தான் வந்து ஸ்ப்ரிங்குங்கிறது ஒரு மலை எங்கே இருக்கும் அங்கே தான் நடக்கும். அதனால தான் மலை கூட ஊத்துமலைலாம் பேர்லாம் இருக்குது. ஓகே, இப்போது இந்த மாதிரி வந்து சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு மலை எடுத்துக்கலாம். இந்த மலையில் பார்த்தோம்னா கீழே வந்து ஒரு ராக் ஸ்டேட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது இது வந்து என்ன லேயர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இம்பீரியஸ் லேயர். கீழே வந்து தண்ணி வந்து போகாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மேலே இருக்க தண்ணியெலாம் சர்ஃபேஸ்லேயே நிற்கும். அதாவது வந்து இதுதான் வந்து கிரவுண்ட் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயே வந்து சர்ஃபேஸ்ல என்ன ஆகும்னா நிறைய தண்ணி அப்படியே நிற்கும். இப்போ இங்கே இருக்க தண்ணியெலாம் வந்து ஒரு அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரில் இருக்கும். தற்போது அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரில் இருக்கிறதுனால தண்ணி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே இந்த பக்கம் சர்ஃபேஸில் இருக்க தண்ணி என்ன ஆகும்னா வந்து வெளியே வரும். இப்போ இந்த மாதிரி வெளியே வருது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் நமக்கு வந்து ராக் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது வந்து இம்பீரியஸ் லேயர் இருந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தா வந்து அன்கன்ஃபைனட் அக்யூஃபியர் அப்படின்னு சொல்லுவோம். அன்கன்ஃபைனட் அக்யூஃபியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து பார்த்தோம்னா வந்து ஆர்டீசியன் ஸ்ப்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அந்த இடத்துல பார்த்தோம்னா வந்து ஒரு இமேஜ் பாருங்க. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இம்பீரியஸ் லேயருங்கிறது பார்த்தோம்னா ரெண்டு இருக்கும். மேலேயும் இம்பீரியஸ் லேயர், கீழே இம்பீரியஸ் லேயர். நடுவில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து தண்ணி இருக்கு. அதாவது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இம்பீரியஸ் லேயர் ராக் ஸ்டேட்டாக இருக்குன்னு இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ராக் ஸ்டேட்டாக இருக்கு. தற்போது இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து தண்ணியில் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகி
அந்த தண்ணி என்ன பண்ணுன்னா சாயிலில் ஏதோ ஒரு கிராக் இருந்துச்சுன்னா அந்த கிராக் வழியாக பார்த்தீங்கன்னா இப்படி வெளியே வந்து அப்படியே போகும், இப்படி மேலே தூக்கி அடிக்கும். இதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஆர்டிஷியன் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போட்டுப்பாங்க பாருங்க. வாட்டர் தட் கெட்ஸ் ட்ராப்டு பிட்வீன் டூ இம்பெர்மியபிள் லேயர்ஸ் வில் பி அண்டர் ப்ரெஷர், இட் வில் பி ஃபோர்ஸ்டு அவுட் த்ரூ கிராக்ஸ் இந்த சாயில். அதாவது சாயில் ஏதோ கிராக் இருந்துச்சுன்னா சாயில் கிராக் வழியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து இப்படி புஷ்வான மாதிரி வருது. இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தோம்னா வந்து ஆர்டிஷியன் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சப்சர்ஃபேஸில் இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அப்போது இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ்னால் என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு ஒன்று போகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஆற்றுல பார்த்தோம்னா பக்கத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கட்டுறேன். இந்த சிஸ்டம் வந்து எப்படி கட்டுறேன்னு பாருங்கள். அதாவது இந்த மாதிரி, அதாவது டாப் வியூவில் பாருங்கள், இது டாப் வியூன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இன்ஃபில்ட்ரேஷன் கேலரின்னு சொல்கிறேன். அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வந்து இந்த ஆறு. இந்த ஆறுக்கு நான் பேரலாக என்ன பண்ணுறேன்னா ரிவர் நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். அதாவது வந்து இங்கே ஆறுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேரலாக என்ன பண்ணுறேன்னா ஒரு ரிவர் மாதிரி கட்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ரிவரோட வாட்டர் டேபிள் இங்கே இருக்கும். அப்போது இந்த ஆறை தாண்டி இங்கே மண் இருக்குல்ல, இந்த மண்ணுக்கிட்ட இது வந்து என்னது சாண்டு, கீழே வந்து ஆற்று மணல் இருக்குல்ல, அங்கே வந்து என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கட்டிட்டேன்னா கீழே இருக்கிறது வந்து காங்கிரீட்டு. இப்போது இங்கே இருக்க தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போரஸ் ட்ரைன் வழியாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணி வந்து உள்ளே போயிடும். ஏன்னா இங்கே வாட்டர் டேபிள் மேலே இருக்குது, அதனால வந்து சைடில் வந்து உள்ளே போய் இது வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்புட் எடுத்து தண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மேன்மேடாக செஞ்சது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ். இது ஏன் வந்து கேலரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வால், அதாவது நம்ம வந்து ஓப்பனிங் வந்து ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா இது ரொம்ப முக்கியம். ஓப்பனிங் ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வந்து இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கீழே வந்து காங்கிரீட் போடாமல் ஓப்பனிங் வந்து அப்படியே விட்டுட்டா வச்சுக்கோங்களேன், வெர்டிகலாக விட்டுட்டா அதை இன்ஃபில்ட்ரேஷன் வெல்லுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி. அதாவது இங்கே தான் ரிவரில் பார்த்தோம்னா வாட்டர் டேபிள் வந்து இங்கே இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டோம், இங்கே கீழே வந்து எதுவுமே இல்லாமல் விட்டோம். தர்ஃபூர் என்ன பண்ணோம், இதுலேருந்து தண்ணி வந்து மேலே வரும். தர்ஃபூர் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து மேன்ஹோல் போட்டு தண்ணியை வந்து வெளியே எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா இன்ஃபில்ட்ரேஷன் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது வந்து என்னென்னு பார்த்தோம்னா யூனிட் 2ல கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்காதனால சொல்லணுமேன்னு சொல்லியிருக்கேன். அதாவது வந்து சிம்பிளாக இதுனா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதோட யூனிட் 2 முடிஞ்சுது. இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதாவது அப்ஜெக்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏஇ மாதிரி எக்ஸாம் வந்து படிக்கிறவங்களுக்கு அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுங்கிறதுனால நான் என்ன அப்படின்னு நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தால் நம்ம அப்ஜெக்டிவ் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் வந்து ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இதுக்கு மேலே ஏதோ டவுட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து எஸ்கே கார் புக் இருக்கும், அதை வாங்கி நீங்கள் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்கும், அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து என்னை பொறுத்த வரையும் அப்ஜெக்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த அளவுக்கே வந்து போதும் தான்.